ராமேஸ்வரத்தில் உள்ள பிரதமர் மோடி இன்று தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரையில் நடைபெறும் யாக பூஜையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்கிறார். ராமநாத சுவாமி கோயிலில் நேற்று புனித நீராடியதுடன் கோயில் வளாகத்தில் உள்ள அக்னி தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடி பிரதமர் மோடி மனமுருகி வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ராமகிருஷ்ண மடத்தில் பிரதமர் மோடி எளிய முறையில் தங்கினார். இந்த நிலையில் இன்று காலை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து சாலை வழியாக பிரதமர் மோடி தனுஷ்கோடி அரிச்சல்முனை செல்கிறார். அங்கு நடைபெறும் யாக பூஜையில் பங்கேற்று வழிபாடு நடத்துகிறார். தொடர்ந்து கோதண்டராமர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். ராமபிரான் ராவணன் தம்பி விபீஷ்ணருக்கு புனித நீரை ஊற்றி பட்டாபிஷேகம் சூட்டியதாக கூறப்படுவதால் இங்கிருந்தும் பிரதமர் மோடி அயோத்திக்கு புனித நீரை எடுத்துச் செல்கிறார். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்லும் பிரதமர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். அயோத்தி நில விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி நில விவகாரத்தில் அன்றைய தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் ஓய்வு பெற்றதும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அயோத்தி தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கிய தற்போதைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், முன்னாள் நீதிபதிகள் பாப்டே, அப்துல் நசீர், அசோக் பூஷன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்க அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், மடாதிபதிகள் என பலருக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்பது குறித்து நீதிபதிகள் தரப்பில் உறுதிப்படுத்தப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அரைநாள் விடுமுறை அறிவித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அயோத்தி ராமர் கோயிலில் நாளை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதனையடுத்து மத்திய அரசு நிறுவனங்களுக்கு அரைநாள் விடுமுறை அறிவித்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் அரைநாள் விடுமுறை என அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க அமைப்பின் நிறுவனர் ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் அரைநாள் விடுப்பில் மருத்துவமனை மூடப்பட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், அன்றைய தேதியில் மருத்துவ பரிசோதனைகளுக்கு அனுமதி பெற்றவர்கள் மீண்டும் அந்த அனுமதியை பெற 3 மாதங்கள் வரை ஆகலாம் எனவும் மனுதாரர் குறிப்பிட்டார். மேலும் மருத்துவமனையை மூட வேண்டாம் என வலியுறுத்தி மத்திய அரசு மருத்துவமனை நிர்வாகத்துக்கு கடிதம் அனுப்பியும் எந்த பதிலும் இல்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பொதுநல மனுவை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது. திமுக இளைஞரணியின் 2வது மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திமுக இளைஞரணி மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கொடியேற்றி வைக்கிறார். பின்னர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டு தீர்மானங்களை முன்மொழிய உள்ளார். தொடர்ந்து மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் KN நேரு உள்ளிட்ட நிர்வாகிகள் உரையாற்ற உள்ளனர். காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை சுமார் 22 தலைப்புகளில் கட்சியின் முன்னணி தலைவர்கள் பேச உள்ளனர். கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாலையில் கனிமொழி MP, உதயநிதி ஸ்டாலின் உரையை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவுரையாற்றுகிறார். இளைஞரணி மாநாட்டு மலரும் வெளியிடப்பட உள்ளது. மாநாட்டில் சுமார் 2 லட்சம் பேருக்கு அசைவ மற்றும் சைவ உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி மாநாட்டால் சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலையில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா அடுத்த 3 ஆண்டுகளில் நக்சல் தொல்லையிலிருந்து விடுபடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அசாமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, மத்திய ஆயுத காவல் படையினர் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் பீகாரில் நக்சல்களுக்கு எதிராக சிறப்பாக பணியாற்றி இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு 100 விழுக்காடு நக்சல் தொல்லையிலிருந்து விடுபடும் எனவும் அவர் கூறினார். மியான்மருடனான எல்லையில் மக்கள் சுலபமாக சென்று வரும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டுவரவிருப்பதாகவும் தெரிவித்தார். வடகிழக்கு பகுதிக்கு அமைதியை கொண்டுவரும் பிரதமர் மோடியின் திட்டம் வெற்றிகரமாக இருந்ததாகவும் அமித்ஷா கூறினார்.
கடந்த 9 ஆண்டுகளில் 9க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் 9000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆயுதங்களை கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்பியிருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பட்டியலின இளைஞரை காதலித்து திருமணம் செய்த இளம்பெண் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அவரை தனிப்படை காவல்துறையினர் மீட்டனர். வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் தியாகுவை அதே கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூக பெண் நர்மதா பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் வீடு புகுந்து தன்னை தாக்கிவிட்டு நர்மதாவை அவரது பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் கடத்தி சென்றுவிட்டதாக காதல் கணவர் தியாகு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து அம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 5 தனிப்படை காவல்துறையினர் இளம்பெண் நர்மதாவை தேடி வந்தனர். இந்நிலையில் பெங்களூரிலிருந்து ஆம்பூர் நோக்கி நர்மதா காரில் சென்று கொண்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் நர்மதாவை மீட்டு ஆம்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர். அப்போது தன்னை பெற்றோர் கடத்தவில்லை என்றும் பெங்களூருவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றதாகவும் தற்போது தனது கணவருடன் செல்வதாகவும் இளம்பெண் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து காவல்துறை பாதுகாப்போடு இளம்பெண் நர்மதா கணவருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். அநாகரிகமாக பேசி வன்முறையில் ஈடுபட்டதாக நடிகை ஷகிலாவின் வளர்ப்பு மகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகை ஷகிலா தனது அண்ணன் மகளான சீத்தல் என்பவரை 6 மாத குழந்தையிலிருந்து வளர்த்து வருகிறார். இந்நிலையில் குடும்ப பிரச்சினையால் சீத்தல் ஷகிலாவை தாக்கிவிட்டு அவரது உண்மையான தாய் சசி என்பவரது வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஷகிலாவின் தோழி நர்மதா அளித்த தகவலின் பேரில் வழக்கறிஞர் சௌந்தர்யா ஷீத்தலுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து ஷகிலா வீட்டிற்கு வருமாறு அழைத்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த ஷீத்தல் திடீரென அங்கிருந்த ட்ரேவை எடுத்து வழக்கறிஞர் தலையில் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. ஷீத்தலின் தாய் சசி வழக்கறிஞரின் கையை கடித்துவிட்டு ஷகிலாவிற்கு கொலை மிரட்டல் விடுத்து அனைவரும் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து புகாரின் பேரில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நில அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகள் தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறையினர் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். எதிர்காலத்தில் எந்த சோதனையையும் சந்திக்க தயாராக இருப்பதாக ஹேமந்த் தெரிவித்திருக்கிறார். சட்டவிரோத நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு மற்றும் நில அபகரிப்பு வழக்குகளில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க முதல்வரின் வீடு மற்றும் மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடந்தது. முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட வாய்ப்புள்ளது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு இல்லத்திற்கு வெளியில் கூடியிருந்த ஆதரவாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனக்கு எதிராக சதித்திட்டம் அரங்கேறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆனால் சதித்திட்டம் தீட்டியவர்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்குகளில் ஹேமந்த் சோரனுக்கு ஏற்கனவே 7 முறை சம்மன் அனுப்பி ஆஜராகாததால் வீட்டிற்கே சென்று அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது. கிரிப்டோ கரன்சிகளை வரைமுறைப்படுத்துவதற்கான நடைமுறை குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் கரன்சிகள் தொடர்புடைய விவகாரங்கள் தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதாகவும் இவற்றை வரைமுறைப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் விக்ரம் பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் 4 வாரங்கள் அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. வழக்கு விசாரணையின் போது சாமானிய மனிதனை மோசடிகளிலிருந்து காப்பதற்கான நடைமுறைகள் உள்ளனவா என்பதை மட்டுமே அறிய விரும்புவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் மார்ச் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கிரிப்டோ கரன்சி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கைதான கணேஷ் சிவ்குமார் சாகர் என்பவர் பிணை கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. குஜராத் மாநிலம் சூரத்தில் வைரக்கற்கள் மூலம் அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரி வடிவம் உருவாக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் நாளை பிரதிஷ்டை வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் ராமர் கோயில் மாதிரி வடிவத்தை ஓவியங்கள், மணல் சிற்பங்கள் என்று பல வகைகளில் கலைஞர்கள் வடிவமைத்து வருகின்றனர். இதனிடையே குஜராத் மாநிலம் சூரத் நகரில் கலைஞர் ஒருவர் 9999 வைரக்கற்களை கொண்டு அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரி வடிவத்தை அமைத்திருக்கிறார். வைரக்கற்கள் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ள ராமர் கோயிலின் மாதிரி வடிவம் பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது.
ராணிப்பேட்டை அருகே 12 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆற்காடு கலவை பழைய பஜாஜ் சாலையின் மார்க்கமாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பேருந்து சேவை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் அந்த சாலை மிகவும் சிதிலமடைந்து குறுகியிருப்பதால் விபத்து ஏற்படக்கூடும் என்று கருதி அந்த வழியாக செல்லும் பேருந்துகள் நெடுஞ்சாலை மார்க்கமாக மாற்றப்பட்டன. இதனால் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகம், அரசு மருத்துவமனை மற்றும் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல போக்குவரத்து வசதியின்றி பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க அவர்கள் எதிர்பார்க்கும் நிலையில் சாலை விரிவாக்கம் செய்த பின்னரே அந்த வழியில் பேருந்துகளை இயக்க முடியும் என்று ஆற்காடு பணிமனை மேலாளர் தெரிவித்தார். இதுகுறித்து வட்டாட்சியரிடம் கேட்டபோது சாலை விரிவாக்கம் செய்ய வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் இரட்டையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை தகுதி பெற்றிருக்கிறது. டெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் இறுதியில் ஆடவர் இரட்டையரில் உலக தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற சியா ஊயி இக் இணையை எதிர்கொண்டது. இதில் அதிரடியான ஷாட்களால் எதிரணியை திணறடித்த இந்திய இணை 21-18, 21-14 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இறுதிப் போட்டியில் உலக சாம்பியனான தென்கொரிய இணையுடன் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பலப்பரீட்சை நடத்துகிறது. ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் தோல்வியடைந்தார். அரையிறுதியில் உலகின் 2ஆம் நிலை வீரரான சீனாவின் ஷியூகிவிடம் 15-21, 5-21 என்ற புள்ளிகள் கணக்கில் HS பிரணாய் தோல்வியடைந்து ஏமாற்றம் அளித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு குற்றம் சாட்டியுள்ள நிலையில் புகார்கள் அனைத்திற்கும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், குற்றங்கள் நிறைய இந்தியா முழுமையும் நடைபெறுகின்றன. அதில் நான் மறுப்பு சொல்லவில்லை. அது தனிநபர்கள், இது அரசியல் சார்ந்து இருக்கிற காரணத்தினாலே செய்வதில்லை. இதில் சிக்கி கொண்டவர்கள் பெரும்பாலும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள். நான் அதை மறுக்கவில்லை. அது சமுதாய இழுக்கு. அதற்காக எல்லாரும் போராட வேண்டும். அதற்கு பாஜக விதிவிலக்கல்ல, எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டும். குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் குற்றங்களும் அதிகரித்து இருக்கின்றன என்பதை இதற்கு காரணம் இது ஏதோ அரசியல் நடவடிக்கை அல்ல, சில தனிநபர்கள் செய்கிற தவறுகள். அந்த தவறுகளுக்கு நடவடிக்கை எடுத்தால்தான் மற்றவர்கள் அந்த தவறை செய்ய துணிய மாட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம், நடவடிக்கை எடுக்காமல் இல்லை. உரிமைகளை தொலைத்தவர்களே இன்று உரிமை மீட்பு மாநாடு நடத்துகிறார்களாம் என சேலத்தில் நடைபெறவுள்ள திமுகவின் இளைஞரணி மாநாடு குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைதளத்தில் விமர்சித்துள்ளார். திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது சமூக வலைதள பக்கத்தில் மழைக்கான முன்னறிவிப்பு வந்ததும் மக்களை காக்க முன்னேற்பாடு செய்ய செல்வதற்கு தனி விமானம் கிடைக்கவில்லையா என்றும், உதயமானவரை முன்னிலைப்படுத்த முந்திச் செல்லும் முக்கியமானவர் ஏன் இதயத்தோடு தத்தளித்தவர்களை காக்க முந்திச் செல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காவிரி உரிமையை தொலைத்தது யார், கச்சத்தீவை தாரை வார்த்தது யார், நீட் தேர்வு வர ஆரம்பித்தது யார் காலத்தில் என்றும், உரிமைகளை தொலைத்தவர்களே இன்று உரிமை மீட்பு மாநாடு நடத்துகிறார்களாம் என்றும் தனது கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதை நினைவுகூரும் வகையில் புதுச்சேரியில் இயற்கையான தேங்காய் நார், பனை ஓலை உள்ளிட்ட பொருட்களால் பட்டாபிஷேக காட்சியை அரசு பள்ளி மாணவி வடிவமைத்திருக்கிறார். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சௌமியா இயற்கையான பொருட்களை கொண்டு ராமர் பட்டாபிஷேக காட்சிகளை வடிவமைத்துள்ளார். நார், பனை ஓலை, குருவி, சோளக்கதிர் ஆகியவற்றை கொண்டு ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயர் ஆகியோரது உருவனங்களை மாணவி வடிவமைத்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் 40 பவுன் நகை மற்றும் 70,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றனர். மணலூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த விவசாயி சுப்பராயன் தனது மனைவியுடன் சொந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவரது 3 மகள்களுக்கும் திருமணமான நிலையில் 2வது மகள் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக சுப்பராயன் தனது மனைவியுடன் வீட்டை பூட்டிவிட்டு சென்றார்.
இந்நிலையில் அவரது வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் சுப்பராயனுக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து அவரது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது 40 பவுன் நகை மற்றும் 70,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்களின் கைரேகையும் சேகரிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் அறிமுகமான சக்கரவர்த்தி என்ற இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 20 பவுன் நகையை மோசடி செய்து ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருவிடைமருதூர் காவல்துறையில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் சக்கரவர்த்தியை தேடி வந்த தனிப்படை காவல்துறையினர் அவரை திருவிடைமருதூர் அருகே கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் 12ஆம் வகுப்பு வரையே படித்துள்ளது தெரிய வந்துள்ளது. சென்னையில் இன்ஜினியராக பணியாற்றிக் கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டு திருமண பதிவு தளத்தில் 2வது திருமணத்திற்காக பதிவு செய்த பெண்களை குறிவைத்து அவர்களின் நகை மற்றும் பணத்தை ஏமாற்றியதோடு அதன் மூலம் சொகுசு கார், நட்சத்திர விடுதி வாழ்க்கை என ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துள்ளார். சக்கரவர்த்தி மீது பல்வேறு மாவட்டங்களில் 8க்கும் மேற்பட்ட புகார்கள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து தற்போது 15 பவுன் நகை, 1 லட்சம் ரொக்கம், ஒரு கார் மற்றும் செல்போனை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அவரிடம் கைப்பற்றப்பட்ட செல்போனை ஆய்வு செய்ததில் 80க்கும் மேற்பட்ட பெண்களுடன் அவர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருப்பதைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பல பெண்களை ஏமாற்றியிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் சக்கரவர்த்தியை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக கும்பகோணத்திலிருந்து செய்தியாளர் விவேக் ராஜ். நெல்லை மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் மல்லிகை பூவின் விலை கிலோ 6,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மழை காரணமாக பூச்செடிகள் சேதமடைந்த நிலையில் தேவை அதிகரித்ததால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். சுரண்டை, பாவூர்சத்திரம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பூச்செடிகள் அனைத்தும் மழையில் நாசமாகியதால் வெளியூர்களில் இருந்தே சந்தைக்கு மலர்களை வாங்கி வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ மல்லிகை 6,000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 2,500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கனகாம்பரம், ரோஜா, முல்லை உள்ளிட்ட பூக்களின் விலையும் உயர்ந்தே உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலும் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. சத்தியமங்கலம் வட்டாரத்தில் தினந்தோறும் 4 டன் பூக்கள் வந்த நிலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை, முல்லை தற்போது 1 டன்னாக குறைந்திருக்கிறது. இதனால் மல்லிகை, முல்லை ஆகிய பூக்கள் பதப்படுத்தி ஐஸ் பெட்டியில் வைத்து விமானம் மூலம் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களை கொள்முதல் செய்ய வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியதால் கிலோ 3,000ற்கு விலை போன மல்லி தற்போது 5,100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பைகளை எடுத்துச் செல்லும் வாகனத்தில் உணவு கொண்டு செல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி ஸ்ரீரங்கத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை வாகனத்தில் உணவு எடுத்துச் செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகைப்படம் வெளியான நிலையில் மாநகராட்சியின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களை மனிதர்களாக மதித்து நடத்த வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது, அம்மா உணவகத்திலிருந்து உணவு எடுத்துச் செல்லும் போது தவறுதலாக மாநகராட்சி வாகனத்தில் ஏற்றப்பட்டதாகவும், ஆனால் உடனடியாக வேறு வாகனம் மூலம் உணவு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திருச்சி மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே அரசுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் 1000 மரக்கன்றுகளை நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். பெரம்பலூரை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் மரம் நடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதில் ஒரு அங்கமாக பேரளி ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் பாதாம், நாவல், ஆலம் உள்ளிட்ட 6 வகையான மரக்கன்றுகள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த பணியினை தொடக்கி வைத்த ஆட்சியர், கற்பகம் அரசு நிலங்களிலும் அரசால் மீட்டெடுக்கப்பட்ட நிலங்களிலும் மரக்கன்றுகள் நடும் பணி தொடரும் என்று தெரிவித்தார். பொதுமக்களையும் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கலப்பட பெட்ரோல் மற்றும் டீசலை விற்கும் பங்குகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் எச்சரிக்கை விடுத்தார். பெட்ரோல் பங்க் சிலவற்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தலைமையிலான குழு அங்கிருந்து மாதிரி பெட்ரோல் மற்றும் டீசலை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரச்சனா சிங், கலப்படம் உள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விற்கும் பங்குகள் மீது
நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இதற்கென்று தனி கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மக்கள் கலப்படமுள்ள எரிபொருளை வாங்கும் பட்சத்தில் ரசீதுடன் அந்த வங்கியின் மீது புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவித்தார். ஐநா பொதுச்சபை தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் 5 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வருகிறார். பாதுகாப்பு கவுன்சிலில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள சீர்திருத்தங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஐநா இந்தியா இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அவரின் சுற்றுப்பயணம் கருதப்படுகிறது என்றும், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரோடு பலதரப்பட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார். நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கமல்ஹாசன் தலைமையில் வரும் 23ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு அவசர நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தவறாமல் அனைத்து நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அருணாச்சலம் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா நெருங்கும் சூழலில் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உள்பட அனைத்து அதிகாரிகளும் கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு மத்திய விமான பாதுகாப்பு படை அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. விமான நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளில் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் சூழலில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் இருப்பதால் அதில் அடையாளம் காண முடியாத வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விமான நிலையத்திற்கு செல்ல பார்வையாளர்களுக்கு வரும் 30ஆம் தேதி வரை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் கவனத்துடன் இருக்குமாறு மத்திய விமான பாதுகாப்பு படை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அருகே மூதாட்டியின் தங்கச் சங்கிலியை பறித்த திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர். நெட்டப்பாக்கத்தை அடுத்த கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த முத்துலட்சுமி கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி காலை வீட்டின் வாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் மூதாட்டி அணிந்திருந்த செயினின் ஒரு பகுதியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பினார். 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 சவரன் செயினை மீட்டுத் தருமாறு முத்துலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் செயின் பறிப்பில் ஈடுபட்டது வடலூரைச் சேர்ந்த கௌதம் என்பதை கண்டுபிடித்தனர். தலைமறைவான அவரை தேடி வந்த காவல்துறையினர் அவர் வீட்டிற்கு வந்திருப்பதை அறிந்து கைது செய்தனர். கௌதமிடம் விசாரணை மேற்கொண்டதில் சம்பவத்தன்று மது அருந்திய போது அங்கு நண்பரான ஒருவரை அழைத்துக் கொண்டு இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். செயின் பறிப்பில் ஈடுபட்ட கௌதம் மீது 19 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளாம்பாக்கத்தில் முழுமையான ஆம்னி பேருந்து சேவையை படிப்படியாக கொண்டு வருவோம் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதுவரை மக்களின் நலன் கருதி கோயம்பேடு வரை பேருந்துகளை இயக்க நடவடிக்கை தேவை என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு வரப்போகுது. எக்கனாமிக்கலி அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப எஃபெக்ட் ஆக போகுது. அதனால பேசஞ்சர் நலனை கருதி அவங்க வந்து அது கோஆபரேட் பண்ணாங்கன்னா நம்மளும் கோஆபரேட் பண்ணி கிராஜுவலி வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். இமீடியட்டா வந்து பெருங்கலுத்தூர் அண்ட் வண்டலூர் வந்து நம்ம இமீடியட்டா அது ஷிஃப்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அதுல வந்து அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு 50 to 60% வந்து பெருங்கலுத்தூர் அண்ட் வண்டலூர் தாம்பரம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. சோ அந்த பக்கம் தான் ஜாஸ்தி இருக்காங்க. சோ பீப்புள் அங்க ஈஸியா வந்துருவாங்க. பேலன்ஸ் பப்ளிக் தான் நம்ம வந்து அப்படியே பேசஞ்சர்ஸ் இறக்கிட்டு வண்டி எம்டியா தான் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வர்றோம். அதுல வந்து அந்த பேசஞ்சர்ஸே வந்து இறங்கிட்டாங்கன்னா அவங்களோட காஸ்ட் சேவிங் ஆச்சே. எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. எப்படி மெயின்டெனன்ஸ்க்கு நான் அந்த புது இடம் வரைய வரைக்கும் இங்கதான் நான் பண்ணி கொண்டு வந்தவனும். அப்ப நான் சிட்டி வரைக்கும் நான் வண்டி எம்டியா கொண்டு வர்றது அந்த 10 பேர் வண்டியில வந்து உட்காந்து போனா அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட போறோம்? பப்ளிக்கு தான் நம்ம இது வீணா தேவையில்லாம கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆயிப்போகுது. அன்னெசரி அவங்களோட காஸ்ட் தான் கூட்டி விடுறோம். அது இல்லாம பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும். தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் நடிகர் தனுஷ் நடிக்கும் 51வது படத்திற்கு இசையமைக்க உள்ளார். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியான வெற்றி பெற்றிருக்கிறது. இதனையடுத்து அவரது 50வது படத்தை தானே இயக்கி நடித்து வருகிறார்.
தொடர் தனுஷ் நடிப்பில் உருவாக உள்ள 51வது படத்தை தெலுங்கு இயக்குநர் சேகர் கமுலா இயக்கி வருகிறார். நாகார்ஜுனா இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்நிலையில் டிஎன்எஸ் என்று தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 5 மூத்த IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வேளாண் துறை ஆணையராக இருந்த சுப்பிரமணியன் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தகவல் துறை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளராக இருந்த ஜெயஸ்ரீ முரளிதரன் சமூக நலத்துறை செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நில நிர்வாகத்துறை ஆணையராக இருந்த நாகராஜன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளராக இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பழனிசாமி நில நிர்வாக ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை செயலாளராக இருந்த ஜடக் சுரு மீன்வளத்துறை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் கடும் குளிரால் உறைந்து போன ஏரியில் சிக்கியவரை அவரது நாய் காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது. மிச்சிகனில் உள்ள அர்புடஸ் ஏரி கடும் பனிப்பொழிவால் உறைந்து போனது. இந்நிலையில் அந்த பகுதிக்கு தனது செல்லப்பிராணியோடு ரூபி நாயுடன் சென்ற 65 வயதான முதியவர் பனிப்படலத்தின் மீது நடக்கும்போது அது உடைந்ததால் சிக்கிக் கொண்டார். அவரது செல்லப்பிராணியும் அதே இடத்தில் இருக்க தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் முதியவரை காப்பாற்றுவதற்காக மீட்புப் பணிகளுக்கு பயன்படும் கயிற்றுடன் இணைக்கப்பட்ட சிறிய வடிவிலான வட்டு ஒன்றை தூக்கி எறிந்தனர். இதனை கவனித்த ரூபி நாய் உடனடியாக ஓடிச் சென்று அதனை வாயால் கவ்வி முதியவரிடம் கொண்டு சேர்த்தது. இதனை முதியவர் கெட்டியாக பிடித்துக் கொள்ள அவரை போலீசார் பாதுகாப்பாக மீட்டனர். தனது உரிமையாளரை காப்பாற்ற உதவிய ரூபி நாயின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். Come here. Won't you get a hold of this? Come here. Come here. Come here. Come here. Come here. திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிப்பெண் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த விவகாரத்தில் விசாரணை அறிக்கையை 2 நாட்களுக்கு சமர்ப்பிக்க காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பணிப்பெண் தாக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. 18 வயது பட்டியலின பெண் கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை முறையான விசாரணை மேற்கொள்ள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விரைவில் கைது செய்யவும் தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. விசாரணை அறிக்கையை 2 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க காவல்துறைக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் சேர்ந்து கொடுமைப்படுத்தியதாக அவர்களின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த இளம்பெண் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மருமகள் மெர்லினா மீது நீலாங்கரை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சீனாவில் நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதன் காரணமாக ஜின்சியாங் மாகாணத்தில் உள்ள யுலுங்கூர் ஏரி உறைந்த நிலையில் காணப்பட அங்கு பாரம்பரிய முறையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த முறை கடும் குளிருக்கு மத்தியில் மீன்பிடி திருவிழா தொடங்க பிரம்மாண்ட வலையை கொண்டு வந்த மீனவர்கள் ஏரியின் பனிப்படலத்திற்கு கீழே அதனை செலுத்தி பாரம்பரிய முறையை கடைபிடித்தனர். அப்போது இழுவை வலைகள் மூலம் கிலோ கணக்கில் மீன்கள் பிடிக்கப்பட்டதால் அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெப்பநிலை மைனஸிற்கு கீழ் சென்ற நிலையிலும் உள்ளூர் மக்கள் அதனை பொருட்படுத்தாமல் மீன்பிடி திருவிழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 60 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரிய முறையில் தொடரும் இந்த விழாவை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிகழ்ந்து வருகிறது. சாலைகளில் பனி படர்ந்துள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் முன்னேறி செல்ல முடியாத நிலைக்கு பனி இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சாலையில் உள்ள பனியை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வெகு நேரம் கழித்து போக்குவரத்து சீரானது. இருப்பினும் வாகனங்களை மிதவேகத்தில் இயக்க காவல்துறையினர் அறிவுறுத்தி வந்தனர். ஸ்பெயினின் சோரியா பகுதியில் -13 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவியது என்பது குறிப்பிடத்தக்கது. அயோத்தி ராமர் கோயில் விழா குறித்து தவறான தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று தொலைக்காட்சி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சார்பில் இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டது. இதில் ராமர் கோயில் விழா தொடர்பாக உறுதிப்படுத்தப்படாத வன்முறையை தூண்டும் வகையிலான தவறான தகவல்களை வெளியிடுவதால்
சமூக நல்லிணக்கத்தையும் பொது அமைதியையும் பாதிக்க வாய்ப்புள்ளது என்றும் சமூக ஊடக தளங்களும் இத்தகைய தவறான தகவல்களை காட்சிப்படுத்துவதையோ அல்லது வெளியிடுவதையோ தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் 2ஆம் நாளில் தமிழ்நாடு அணி 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்களை வென்றுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி உள்ளிட்ட 6 நகரங்களில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் 2ஆம் நாளில் வாழ்வீச்சு, கபடி, யோகா உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு அணி வீரர்கள் அசத்தல் வெற்றி பெற்றனர். எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு யோகாசனம் ரிதமிக் போட்டியில் தமிழகத்தின் இரட்டையர்களான தேவேஷ், ஷர்வேஸ் 127.89 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் மகளிர் பிரிவில் தமிழ்நாடு அணியின் சிவானி, ஓபியா இணை 3ஆம் இடம் பிடித்தது. வாழ்வீச்சு பிரிவில் தமிழகத்தின் ஆப்லெஸ் தங்கம் வென்று அசத்தினார். மகளிர் பிரிவில் ஜெஃபரலின் வெண்கலம் வென்று அசத்தினார். கபடி போட்டியில் தமிழ்நாடு ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. கடைசி லீக் ஆட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் கபடி அணி மகாராஷ்டிராவையும், ஆடவர் அணி டெல்லி அணியையும் வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இன்று நடைபெறும் அரையிறுதியில் தமிழ்நாடு மகளிர் அணி இமாச்சல பிரதேசத்தையும், ஆடவர் அணி ராஜஸ்தானையும் எதிர்கொள்கிறது. 2 தங்கம், 2 வெண்கலம் என 4 பதக்கங்களுடன் புள்ளி பட்டியலில் தமிழ்நாடு அணி முதலிடத்தில் உள்ளது. நடிகை ரஷ்மிகா மந்தனாவை ஆபாசமாக சித்தரித்து போலி வீடியோவை வெளியிட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சமீப காலமாக டீப் ஃபேக் மூலம் நடிகைகளின் வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி வந்தன. நடிகைகள் கஜோல், ஆலியா பட், ரஷ்மிகா மந்தனாவின் வீடியோக்கள் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டன. அது போலி என்றே கண்டுபிடிக்க முடியாத வகையில் சித்தரிக்கப்பட்டிருந்ததால் இந்த விவகாரம் பேசுபொருளானது. சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரும் ஆன்லைன் கேமிற்கு விளம்பரம் செய்வது போன்ற வீடியோ வெளியாகி இருந்தது. இதனை தனது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்த டெண்டுல்கர் இந்த வீடியோ போலியானது என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் ரஷ்மிகாவின் டீப் ஃபேக் வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த டெல்லி போலீசார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளனர். அவருக்கு வயது 24 என்பதும் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஃபாலோவர்ஸ்களை அதிகரிக்க டீப் ஃபேக் வீடியோவை வெளியிட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. கடந்த 62 நாட்கள் நீண்டு விழாக்கோலம் பூண்டிருந்த சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் நிறைவடைந்தது. ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. இந்நிலையில் பூஜை காலம் நிறைவடைந்து ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று பந்தள மகாராஜா குடும்பத்தினர் தரிசனத்திற்காக அதிகாலை 5:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் முடிந்து காலை 6 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது.